Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard maths exercise 1.2ல 9th sum பார்க்கலாம். Find the number of subset and the number of proper set of the following set. So நம்ம என்ன find பண்ண சொல்லிருக்காங்க, number of subset and then number of proper subset கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது, ரெண்டுக்குமே நம்ம நம்பர் ஆஃப் சப்செட்டும் ஃபைண்ட் பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். W is equal to set of red, blue and yellow. ஸோ இங்கே W அப்படிங்கிற செட்டுக்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்குது, ரெட், ப்ளூ அண்ட் எல்லோன்னு இருக்குது. இந்த W செட்டுக்கு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தெரியணும் இல்லையா, எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ நம்பர் ஆஃப் W is equal to எத்தனை எலமெண்ட் இருக்குது, 3 எலமெண்ட் இருக்குது. சரியா? நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன, நம்பர் ஆஃப் சப்செட். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, n of p of W is equal to 2 power n அப்படிங்கிறது தான் சப்செட்டுக்கான ஃபார்முலா. என்னது, n of p of W அப்படிங்கிறது தான் நமக்கு சப்செட்டுக்கான ஃபார்முலா. இங்கே 2 பவர் என்னுடைய வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், இங்கே 3. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2 பவர் 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 2 பவர் 3 அப்படின்னு என்ன அர்த்தம், 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 2 3s are அப்படின்னு எழுதக்கூடாது. பவர் வேல்யூ அப்படின்னாவே இதை நம்ம எப்படி எழுதணும், 2 into 2 into 2 அப்படின்னு எழுதணும். 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 2 3s are அப்படின்னு டைரெக்டாக பவர் வேல்யூவை இப்படி மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் என்னது நமக்கு 8. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, n of p of W minus 1. சரியா? n of p of W minus 1. ஸோ இங்கே n of p of W நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், 8 minus 1. 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 7. ஸோ ரெண்டு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் சப்செட் 8, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் 7. ஸோ இதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் கிளியராக தெரிஞ்சால் போதும், ஆன்சர் எழுதிடலாம். செகண்ட் ஒன் பார்க்கலாமா. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to x square where x belongs to n and then x square less than or equal to 100 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கான செட் வேல்யூ நாம் தான் இப்போ எழுத போகிறோம். எக்ஸ் அப்படிங்கிற செட்டுக்குள்ளார என்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூஸாக இருக்கும். அந்த எக்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸாக எடுத்துக்கணும். தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஸ்கொயர் வேல்யூஸாக எழுத போகிறோம். ஸ்கொயர் வேல்யூஸ்னால் எப்படி எழுதிக்கலாம், 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். தான் நம்ம நேச்சுரல் நம்பர். ஆக்சுவலாக நமக்கு நேச்சுரல் நம்பர் என்னன்னு தெரியும், n is equal to 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, இதுதான் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு தெரியும். இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வேல்யூவே எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு தான் கொடுத்துருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. தென் அவங்க 100 ஈக்குவல் டு அது வரைக்கும் தான் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த வேல்யூ 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் நம்ம எழுதக்கூடாது. 100 வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த செட்டோட 100ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். எத்தனை நம்பர் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 நம்பர் இருக்கா. ஸோ n of x is equal to நமக்கு 10 அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன ஃபைண்ட் பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் சப்செட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், n of p of x that is equal to 2 power n அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, n of
P of x is equal to 2 power n. இங்கே என்னுடைய வேல்யூ தான் இங்கே நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? 10. ஸோ 2 power 10 அப்படின்னு அர்த்தம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 10s are 20 அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. 2வை 10 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2வை 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் நமக்கு 1024 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆன்சர் கிடைக்கும் 1024 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். இதுக்கு நமக்கு ஃபார்மேட் தெரியும். என்னது நமக்கு ஃபார்மேட்? n ஆஃப் p of x. நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதிலிருந்து 1 மைனஸ் பண்ணணும். n ஆஃப் p of x மைனஸ் 1. n ஆஃப் p of x நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 1024னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா? இதிலேருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணால் போதும். 1023 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்றுக்கு 2 ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்பர் ஆஃப் சப்செட் வந்து 1024, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறது 1023 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ 9th கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தோம். எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.